நண்பர்களே, நீங்க அத பாத்தீங்களா? பவித்ரா எங்க இருக்காங்கன்னு கவனிச்சீங்களா? பவித்ரா மயங்கி இருக்காங்களா? உசுறு உசுறு இருக்கான்னு பாருங்கடா. ஒரு மாதிரி கீழே போட்டு அமுக்கி மேலே ஏறி உட்கார்ந்துருக்கீங்களா அன்சிதா? கீழே இருக்க பாடிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சா இல்லையான்னு கவனிச்சீங்களா இல்லையா? போட்டு அமிக்க அந்த ஒரு பொம்மையை காப்பாத்துறது இவ்வளவு போராட்டமான்னு கேட்கிறேன். ஆமா, அது மட்டும் இல்லாம எல்லாரும் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கீங்களா? எதுக்கு? நானும் நேத்துல இருந்தே கவனிச்சிட்டு இருக்கேன். இந்த அன்சிதா வந்து என்ன பண்றாங்க தெரியுமா? லிட்டரலி எல்லாருமே ட்ரிகர் பண்றாங்க. வேணும்னு சொல்லி ட்ரிகர் பண்ணி ஒரு பஞ்சாயத்தை உண்டு பண்ணிடுது. அந்த பஞ்சாயத்தை உண்டு பண்ணிட்டு அந்த பஞ்சாயத்துல வின் பண்ண முடியலன்னா அப்புறம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு சீனை கிரியேட் பண்ணி சட்டையெல்லாம் கலத்தி போடு, வரலடா நாங்க டாஸ்க்கு, நீங்க வேணா விளையாடுங்கடான்னு சொல்லிட்டு போயிருது. எதுக்கு நண்பர்களே? எதுக்கு? ஸோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. நீங்களா பார்த்துருக்கேன் நம்புறேன். ஸோ இந்த ப்ரோமோவை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஃபயரா ஃபீல் ஆகுது. கண்டிப்பா உங்களுக்கும் ஃபீல் ஆயிரும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். முக்கியமா நீங்க எனக்கு அவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லி பெருமையா இருக்கும். சோ இந்த ப்ரோமோல ஜாக்லின் தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, டேய் எனக்கு கால் வலிக்குடா, ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் வலிக்குன்னு சொல்லுமா நான் விடதாண்டா செய்றேன், உங்க ரெண்டு பேரும் விடாமையா இருக்கேன், நான் எவ்வளவுதான் லாக் பண்ணாலும் உங்க ரெண்டு பேரும் விட்டு தாண்டா கேம் ஆடுறேன், நீங்க என்ன விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு மாதிரி உட்கார்ந்து அல்ற மாதிரி பேசுறாங்க. நல்லா கவனிச்சனா தெரியும், ஜாக்லின் மூஞ்சில ஒரு மாதிரி மாறி போச்சு. ஜாக்லின் மட்டும் இல்ல, பக்கத்துல மஞ்சரியுமே அப்படிதான் இருக்காங்க. ஜாக்லின் மஞ்சரி இந்த ரெண்டு பேரையும் போட்டு அன்சிதா நெரிச்சு தள்ளிட்டாங்களோ என்னமோ தெரியல, ரெண்டு பேரும் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இல்ல கால் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் நல்லா லாக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆள் நடந்து போகும்போது நொண்டி போன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பெரிய மேட்டர் என்ன தெரியுமா? அன்சிதா வந்து ட்ரிகர் பண்றாங்க, ரொம்ப ட்ரிகர் பண்றாங்க. இதுல சொல்லிட்டு இருக்காங்க, நான் உங்களை விட தாண்டா செஞ்சிருக்கேன், நீங்க மட்டும் ஏன்டா விட மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுறாங்க. பேசாம வா 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 வாடா, எவனுக்கு கோவம் வராது? ஏதோ லாரி ரிவர்ஸ் பக்கர் வாடா வாடா இடிக்கலாம் இடிக்கலாம் வாடா வாடான்னா வரதான் செய்வான். அப்ப வராம என்ன செய்வான்? நீ வா வா வான்னு கூட்டனே அங்க ஜாக்லின் ட்ரிகரா இந்த வாரம் பாருன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒரு மாதிரி விருட்டு 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 விருட்டுன்னு போயிட்டாங்க. அங்க ஏதோ ஒரு கட்டு நடந்திருக்கு. அந்த கட்டை பார்த்து யாரும் ஏமாறாதீங்க. இதே மாதிரிதான் விஜய் டிவி அவங்களுக்கான வெப்சைட்ஸ்ல ப்ரோமோ விட்டப்போ என்ன போட்டிருந்தாங்கன்னா பீப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு ப்ரோமோல கவனிச்சிருப்பீங்க. ஆனா அந்த ப்ரோமோல என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க மனிதாபிமானம் இல்லையான்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதான் ஹாட் ஸ்டார் ப்ரோமோல வந்து பீப்பே எல்லாம் விட்டுட்டான். சோ இவங்க டிஆர்பி கண்டு ஏதோ ஒரு வேலையை பார்ப்பாங்க. சோ தயவு செய்து யாரும் ஏமாந்துறாதீங்க. அங்க எந்திரிச்சு போறாங்க. ஜாக்லின் நான் வந்து அடிக்க போற மாதிரி போக தான் செய்றாங்க. அது லிட்டரலி எல்லாருமே ஒரு வெறுப்புல எந்திரிச்சு போகும்போது அப்படிதான் ஃபீல் ஆகும் ஆப்போசிட்ல இருக்க நபருக்கு. ஓகேவா? எந்திரிச்சு ஒரு மாதிரி போறாங்க, அவங்க கையையே பிடிக்கிறாங்க, ரெண்டு பேரும் கையையே பிடிச்சு ஒரு மாதிரி அப்படிங்கிறாங்க. அது நடக்கத்தான் செய்யும். ஆப்போசிட்ல இருக்க நபரை நீ ட்ரிகர் பண்ணிருக்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிகர் பண்ணி வா வா வானா வெறுப்பாய் வரத்தான் செய்வான். ஓகேவா? நீ என்ன பண்ணிருக்க? பவித்ரா கீழே போட்டு ஏறி உட்கார்ந்தாச்சு. அப்படியே பாருமா பவித்ரா என்னாச்சு அதை போது பாருமா. பவித்ரா அந்த பொம்மையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே கிடக்காங்க. இவங்க மேலே ஏறி பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனா அன்சிதாக்கு செம்ம எனர்ஜிங்க. நான் இந்த இடத்துல அன்சிதா எவ்வளோ திட்டினாலும் அந்த பொண்ணுக்கு எனர்ஜி லெவல் பயங்கரமா இருக்கு. நான் கவனிச்ச வரைக்கும் இந்த வீட்டில் பயங்கர பீக்கில் வச்சிருக்காங்க. அவங்களுக்கான எனர்ஜி லெவலு எவ்வளோ நேரம்னாலும் சண்டையை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் லாக் போடுறதும் சாதாரணம் கிடையாதுங்க. லாக் போட்டு இருந்தாலும் உங்களுக்கான எனர்ஜி வந்து லாஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? லாக் போடுறாங்க, 2 பேர் 3 பேர் வந்தாலும் சமாளிக்கிறாங்க, எல்லா வேலையும் பார்க்க தான் செய்றாங்க. இந்த இடத்துல அன்சிதாக்கு வந்து ஒரு ஹாட்ஸ்அப் நான் கொடுக்க தான் செய்வேன். இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க தான் வந்து ட்ரிகர் பண்றாங்க. இப்போ ஏறி வராங்க, அடிக்கிற மாதிரி ஒரு சண்டை ஆகுது. என்ன அடிக்க வர, என்னடி அடிக்க வரன்னு சொல்லிட்டு அன்சிதா கத்துறாங்க. அன்சிதா கத்தமோ இந்த இடத்துல ஜாக்லின் நடந்து போறாங்க. இதுக்கு குறுக்கத்தான் வராரு எங்க தலைவர் கேப்டன் விஜய் விஷால் அவர்கள் வந்து ரிப்போர்ட் பண்ண உள்ள வராப்ல. வந்துட்டு அன்சி இல்ல அவர் என்ன சொல்றாரு? அசினே அசின் விடுறி அசின் அப்பா ஏப்பா அசின்னு இப்படி சொல்றியாப்பா? இதே இந்த இடத்துல ஜாக்லின் பேசும்போது எப்படி பேசிருப்பா? ஜாக் சொன்னா கேட்க மாட்டேனே, என்ன நினைச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்திருப்பல்ல. ஆனா இந்த இடத்துல உங்க அசின் விடு அசின் உன் பேர் தான் அசின், நான் தான் முருங்க மர பிசினு அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசியிருப்பல்ல. நீ பயங்கரமா பேசியிருப்பல்ல. அந்த இடத்துல எவ்வளவு சாஃப்டா அந்த பொண்ணை ஹேண்டில் பண்ற. அதுல இந்த பொண்ணு என்ன பண்ணுது? நான் எதுவுமே பண்ணல அவதான் நடிக்க வந்தா, நீ நடிக்க வர்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இந்த இடத்துல அன்சிதா ஒண்ணு கேட்கணும். அன்சிதா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு, உங்களை அடிக்க வர்றதுக்கு, இல்ல உங்ககிட்ட முன்னாடி நின்று ஏதாவது ஒரு பேசுறதுக்குலாம் ஆக்சுவலா என்ன லெவல் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். அந்த லெவலுக்கு எப்படி வளர்ந்து வரணும். நேத்தும் இதே மாதிரி தான் அன்சிதாவும் பவித்ராவும் ஃபைட் பண்ணிருப்பாங்க. வாய மூடுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பவித்ரா சொல்லிருப்பாங்க. அதுக்கு வாய மூடு நீ சொல்லாதன்னு சொல்லிட்டு ஒரு 100 நேரம் சொல்லி கத்திருப்பாங்க. அதுலயுமே நீ சொல்லாத அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது நீ அப்படிதான் சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி ராணவ இந்த வீட்டுல ராணவ வந்து ஆக்சுவலா ஃபேக்டரி டாஸ்க் நடந்துச்சுல, அந்த ஃபேக்டரி டாஸ்க் அப்போ ராணவ வந்து அன்சிதாக்கு ஆப்போசிட் ஏதோ கம்ப்ளைண்ட் வச்சிருப்பான். அந்த கம்ப்ளைண்ட் வச்சப்போ எனக்கு சொல்லி கொடுக்குற லெவலுக்கு நீ இன்னும் வரலன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நேத்து முத்து வந்து ஆக்சுவலா ஏதோ கல் எடுக்கிற மாதிரி வந்துட்டு ஏதோ போயிருப்பாங்க. அப்போ முத்து வந்து இதே மாதிரி ட்ரிகர் பண்ணிருப்பாங்க. வா வந்து தொட்டு பாரு, நான் அடிக்காத வந்து தொட்டு பாரு நீ மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ட்ரிகர் பண்ணிட்டு நீ கல்லடு அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லை சரியான்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரிகர் பண்ணிருப்பாங்க. இவங்க வாயில இருந்து நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தை வந்திருக்கு.
என்ன சொல்ற லெவலுக்கு நீ பெரிய ஆள் கிடையாது, என்ன சொல்ற அளவுக்கு நீ இன்னும் வரல அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்களை சொல்ற அளவுக்கு நம்ம பெருசா வரணும்னா நம்ம ஏதாவது படிக்கணுமா, இல்லை ஏதாவது கிளாஸ் பண்ணணுமா, இதெல்லாம் கோர்ஸ் முடிக்கணுமா அப்படிங்கிறத கேட்டு சொல்லுங்க, நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ பேசாமல் நம்ம சில நேரம் டப்புன்னு ஏதாவது பேசிடுறோம்ல, அதுக்கு நம்ம அந்த அவங்க லெவலுக்கு நம்ம பேசணும் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால அதை நீங்கள் கேட்டு சொல்லுங்க. லிட்டரலி அந்த இடத்துல அவங்க ட்ரிகர் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஜாக்லின் அவங்க கால் வலி தாங்க முடியாமல் எந்திரிச்சு போய் ஒரு மாதிரி அடிக்க போகிற மாதிரி போயிருக்காங்க. பட் அடிக்க போகிறது கிடையாது, ஹீட் ஆஃப் த மூமெண்ட் எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து கத்துறாங்க, எனக்கு கால் வலிக்குதுடா விடு விடுன்னு கத்துறேன்டா, வா வான்னு சொல்லிட்டே இருக்காங்க, என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுறாங்க. இதில் பார்த்து அன்சிதா நான் வரலடா, இந்த டாஸ்க்கே வரலடான்னு சொல்லிட்டு அவங்க மேலே போட்டுருந்த அந்த ஓவர் கோட்லாம் கழுத்து கீழே போட்டு, அந்த சேஃப்டி கார்டுக்கான ஓவர் கோட்லாம் கழுத்து கீழே போட்டுட்டு நான் வரலடா நீங்களே ஆடுங்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு போறாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஜாக்லின் ஒன்னே ஒன்று தான், வா வான்னு கத்திட்டே இருக்காங்கடா, நான் என்னடா பண்ண அப்படிங்கிறாங்க. இதில் அன்சிதா ஒரு வார்த்தையை கூட விட்டுருப்பாங்க, அவன் நடிக்கிறா அப்படின்னு. ஆமா உங்களுக்கு வந்தால் மட்டும் எல்லாம் கரெக்டு, மற்றவங்க பூரா நடிப்பு தான். ஆல்ரெடி இந்த கல் மேட்டில் நீ ஒரு சில குடும்பங்களை பார்த்து உன் மேலே உண்மையை அடிப்பட்ட மாதிரி நான் காப்பாற்றி வச்சிருக்கேன், அப்புறம் நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தான் நான் ஃபேக்காக தான் பரப்பி விட்டுறேன் பார்த்துக்கோ. தேவையில்லாமல் எல்லாரையும் பார்த்து நடிக்கான்னு சொல்லக்கூடாது. அவனுக்கான வழி அவனுக்கு தான் தெரியும், ஓகேவா? எப்படி அவனுக்கான வழி அவனுக்கு தான் தெரியும். நேற்று இந்த இடத்துல ரயான் உங்களை பார்த்து எல்லாம் அந்த பொண்ணுக்கு தலையில் அடியே படலன்னு சொல்லி சொன்னப்போ கூட சரி ஓகே நம்மளும் அடிப்படல நினைச்சிட்டு இருந்தா ஒரு சில குறும்படங்கள் நம்ம கிடைச்சப்பறம் தான் அதை பார்த்துட்டு ஓகே இந்த பொண்ணுக்கு உண்மையாவே அடிபட்டிருக்குப்பான்னு சொல்லி நம்ம கிளாரிஃபை கொடுத்தோம். நீங்க சும்மா இஷ்டத்துக்கு இந்த வீட்டில் யாரும் நடிக்க அப்படிலாம் சொல்ல வேண்டாம். நீங்க எப்படி லாக் போட்டுன்னு எங்களுக்கு தெரியும். நேற்று மஞ்சரியே எப்படி லாக் போட்டிருந்தீங்க, அப்படியே காண்டாமேனிக்கு லாக்கை போட்டு இருக்க தான் சரிங்க எல்லாருமே. ஸோ அங்கே ஏதோ லாக் விழுந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு கால் மடங்கி இருக்கு ஜாக்லினுக்கு. அப்போ அந்த இடத்துல சொல்றேன், நான் என்ன கேட்குறேன், இந்த டாஸ்க் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க போதா, இல்லை இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு டைட்டில் கொடுக்க போதா? இல்லை அப்போ அந்த டாஸ்க்ல கொஞ்சம் லாக் ஆனா விட்டு பிடிச்சி திருப்பி கேம் ஆடுறது தப்பு கிடையாது. நேற்று எடுத்துக்கோங்க, நேற்று எல்லாருமே ஓரளவு விட்டு தான் கேம் ஆடினாங்க. இப்போ முத்துக்குமாரன் எடுத்துக்கோங்க, முத்துக்குமாரனமே நேற்று ஆக்சுவலாக பவித்ரா பிடிச்சிருக்கும் போது கேட்டு கேம் ஆடினா, அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜெஃப்ரி இருக்காங்களா, ஜெஃப்ரி தீபக் அவங்களும் கேட்டு தான் கேம் ஆனாங்க. ஏன் நேற்று நீங்க கூட கொஞ்சம் கேட்டு தான் கேம் ஆனீங்க. பட் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடினா தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப அக்ரெசிவ் போயிட்டீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல யார் மேலே தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜாக்லின் அவர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் அக்ரெசிவாக கேம் ஆடி இருக்காங்க. அதில் கால் வலிச்சிருக்கு, விடுன்னு சொன்னதுக்கு விடாமல் ஏதோ ஒன்று சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. கடைசியில் தெரிஞ்சு போச்சு அவங்களால வின் பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஸோ வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா எல்லாத்தையும் கலத்தி போட்டு பேயாச்சு, ஓகேவா? நான் வரலப்பான்னு சொல்லி பேச்சு. இந்த இடத்துல நான் கவனிச்ச வரத்தையும் ஆக்சுவலாக அங்கே ஒரு ஃபேர் கேம் தான் நடந்துட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பொண்ணுங்க மட்டும் தான் சண்டை போட்டுக்கிறாங்க, மஞ்சரி ஜாக்லின். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அவங்க பேர் என்ன, அன்சிதா பவித்ரா, ரெண்டு பொண்ணுங்க மட்டும் தான், ரெண்டு பொண்ணுங்க மட்டும் தான் சண்டை போட்டுக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் யாருமே சப்போர்ட்டுக்கும் போல எதுவுமே பண்ணல. அதனால எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபேர் கேம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கத்துறாங்களா, நீங்க எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ண வரீங்கன்னு. இந்த ப்ரோமோல கவனிச்சாலும் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. யாரும் குறுக்க போயிட்டு விலைக்கும் உள்ள லாக் ரிலீஸ் பண்ணி விடல, ஓகேவா? இதுல எனக்கு என்னன்னா இவங்க இப்படி ட்ரிகர் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்க ட்ரிகரா ஏறி வந்துட்டா மட்டும் அது ஒரு குத்தம்னு சொல்றாங்களே. எப்படி இவங்க மட்டும் என்ன வேணா பேசலாம், நான் மற்ற யாருமே பேசக்கூடாதா? இல்லை முக்கியமாக கேப்டன் நேற்று வரத்தையும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். நேற்றே உன் மேலே இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நீ ஜாக்லின்ட்ட மட்டும் பயங்கரமாக கத்துறேன், அன்சிதாட்ட கத்தவே இல்லை, அசினே அமைதியாக பேசினேன். அதே மாதிரி இப்போவும் என்ன பண்ணுற, அங்கே அவ்வளோ பெரிய சண்டை போயிட்டு இருக்குது, அவ்வளோ பெரிய லாக் விழுந்திருக்கு, அந்த பொண்ணு வலிக்குதுன்னு சொல்லியிருக்கா, நீ என்ன பண்ணுற, அசினே கத்தாதடின்னு சொல்லி பொறுமையாக பேசுகிற. நேற்று அப்போ அழுதும் இதுக்கு தான் அழுதுருக்கு, அப்படி தானே? நேற்று ஒரு நாடகத்தை போட்டாரு, விளையாடாங்கடா இப்படி அப்படின்னு அழுதாரு. அது எதுக்காக இருக்கும் தெரியுமா? ஏன்னா அன்சிதாவும் மஞ்சரே லாக்கு போட்டு உருண்டுட்டு இருந்தாங்க, அந்த லாக்காண்டி அழுதுருப்பாரா, அசினே உனக்கு அடிபட்டுறாம அசினே ஐயோ அப்படின்னு சொல்லி அழுதுருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன அப்படி பண்ற, நல்லா போயிட்டு இருக்கு கேப்டன்சி, கெடுத்துக்காதப்பா, மொத்தத்தில் கெடுத்துக்காத. ஆனால் எனக்கு என்னன்னா கடைசியாக அவங்க வச்சிருக்க ஆயுதம் என்னன்னா ஒன்று அழுக, அப்படி இல்லையா கடைசி கேட்டமா நான் டாஸ்க்கே வரல அப்படின்ற மாதிரி கலத்தி போட்டு போயிடுறாங்க. ஏன்னா இப்போ டாஸ்க்கே வரலன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்க ஆளுக்கு மேலே சின்னதாக நெகட்டிவ் வரும், குடும்பப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி. மொத்தத்தில் இந்த ஆயுதத்தை தான் கையில் எடுக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, எனக்கு கவனிச்ச ஒருத்தையும் ஃபேர் கேமாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கான கருத்தை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆனால் அவங்க ட்ரிகர் பண்ணுறாங்க, என் லெவலுக்கு வரலன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க.